டேய் செல்வராஜ் எங்கடா போன? வாடா வண்டி ஓடா. திரும்ப குளத்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னங்க என்னங்க அப்பல நம்ம ஊர்க்காரங்க மேல வச்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க அடிக்க போறாங்கடி. என்னங்க நீங்க? ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்ல. ஏய் எப்படி நீ வண்டி ஓட்டு நேரா ஏங்க எங்க ஓடியா? டேய் பாய். இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒன்று வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. பொறு போறாய். அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கொண்டாது படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும். இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார் இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார். எந்திரி சார். எந்திரின்னா எந்திரிடா. Hi uncle, how are you? I think you just mistook our friendship. What? அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்ல? தப்பு தான் சார், தப்பு தான் சார். டிசியை கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். நான் சொன்னது என் பொண்ணுக்கு. ஏங்க வெண்ணி தண்ணி போட்டிருக்கிறேன், போய் குளிங்க. ஆறி போயிட போகுது, போய் குளிங்கங்கிறேன். ஏமா? என்னப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? உங்க அப்பா கிட்டதான். உன்னை முதல்ல கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஆமா, நாங்க மெண்டல் ஆயிட்டோம், இவரு மெண்டல் ஆஸ்பத்திரியில காமிக்கிறாரு. உங்க அப்பா செத்தது தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நிம்மதியா இருக்கு. ஏமா ஏமா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நலுற நீ? வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வராம வேற என்ன வரும்? தனியா உட்கார்ந்து அழுதா என்ன ஏதுன்னு கேப்பேன்னு வெங்காயம் உரிக்கிற சாக்குல அழுற நீ. இது கூடவே ஊட்டில இருந்து வர வைக்கப்பட்ட நேரடி விற்பனையா? சரி அதில் விடு. சாயந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறோம், தாமரையை பார்க்குறோம். எந்த ஸ்கூலுக்கு?
அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே. டிசி வாங்கியாச்சா? எதுக்கு? ஆமாம், மில்லுக்காரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறான் பாரு. ஏன்டா நீ பார்க்குறது? இவன்ட்டு முதல்ல பேச்சை கட் பண்ண. மாப்பிள்ள நம்ம ஊரில் +1 யாரெல்லாம் படிக்கிறா? எதுக்கடா? நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. எப்போ சாமி மில்லுக்காரன் மேட்டரில் என்ன கொண்டு கொத்து விட்றாதரா? பாரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்காது. ஆளு அடையாளமே தெரியல. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ள +1 படிக்கும் போதே +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. தாமரை வர படிப்பை பாதிலே நீ படிச்சா, அதான் அந்த புத்தகத்தை வாங்கி மாப்பிள்ளை கொடுக்கலாமேன்னு வந்தேன். நல்லா படிச்சுட்டு இருந்த படிப்பை இந்த மனுஷன் பாதியிலே நிப்பாடி விட்டாருப்பா. ஏ தாமரை, தாமரை என்னம்மா வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு போப்பா. நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்திய கச்சுக்கோ லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி என்ன. என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே அனிட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாற்றுவோம் மாமா. நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் விட. ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமா தான் மூஞ்சில இருக்கா? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும். எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுது, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை, எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போனை கொஞ்சம் கூட. ஓ, மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல? மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகைக்கு விடுறாங்களே, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க. சைலண்ட் வச்ச வண்டியில் வரல மேடம். மேடம் என்ன கலெக்டரம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கே போட்டு காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன என்ன கரண்ட் இறக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் இறக்கணும், கரண்ட் எப்போ வரும்? மில்லு அங்கிட்டு தானே இருக்கு, இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி